எளிய நோய்களை கூட சிகிச்சை மருத்துவமனையில் படித்துக் கொண்டு மன உளைச்சல் தான் ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள் மருத்துவ காப்பீட்டு அட்டையை கொடுத்துவிட்டு மருத்துவமனையில் நுழைந்தால் வெளியில் வருகின்ற பொழுது பூரண குணமாகி ஒரு வாய்ப்போடு வெளியில் வர வேண்டும், மகிழ்ச்சியோடு வர வேண்டும். நான் ஏற்ப இந்த திட்டத்தை பெருமைப்படுத்த வேண்டும். அரசிடம் போதுமான நிதி இல்லை தொடக்க நடுநிலை பள்ளியை நகராட்சிகள் மேல்நிலை மேல்நிலை மாவட்ட பஞ்சாயத்து கணக்கு என்று சொல்லக்கூடிய நாட்டாமை கழகங்கள் 85, 88, 90 அரசு பள்ளிகளை நடத்த ஆரம்பித்தார்கள். இன்னும் கூட அதற்கு போதுமான மத்திய மாநில ஒதுக்குவதே இல்லை. அந்த நிலைமையில் அரசு நேரடியாக எடுத்துக்கொண்டால் நகராட்சி, மாநகராட்சி, பெருமாநகராட்சி, கிராம பஞ்சாயத்துகள் மக்களிடம் கல்விக்கென்று வசூலிக்கக்கூடிய கல்வியையும் ஆசிரியர் அரசுடைய தொழிலாளர்கள் செலுத்தக்கூடிய தொழில் வரி கல்வியை அதுவும் என்ன செலவு செய்வது என்றே நிதி கேட்க முடியும். நிறுவனங்கள் அந்த பகுதியில் இருப்பது என்பதுதான் மாநகராட்சியில் மாநகராட்சி அவர்கள் வெறும் கட்டமைப்பை மட்டும்தான் பார்க்குறாங்க. சிலபஸ் டீச்சிங் மெத்தடு மற்ற எல்லா விஷயங்களையும் கல்வித்துறை செய்கிறது. அந்த கட்டமைப்பையும் இவர்கள் எடுத்துக்கொண்டால் இவர்களால் அதை சரி செய்ய முடியாது. அது அவர்களிடம் இருப்பது என்பதுதான் பொறுப்பு. எல்லா துறைகளையும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரும் என்று அரசு நினைப்பது என்பது ஒரு ஆக்டிவிஸ்ட் நடவடிக்கை. அதனுடைய சுயேட்சையான அப்போ மாநகராட்சி அந்த கல்வி பட்ஜெட்டில் என்னத்தை தான் சொல்லும், என்ன அந்த நிதி என்ன பண்ணும், ஒதுக்க வேண்டிய நிதி அதே வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கட்டமைப்பில் கொஞ்சமாக வேலை நடக்கும், அதுவும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு. ஆசிரியர் வந்து தேர்தல் பணி இஎம்எஸ் பண்ணி அதெல்லாம் ஈடுபடுத்தலாம். இப்போ அந்த இஎம்எஸ் பணி ஆட்கள் போடப்பட்டிருக்கிறதாக அமைச்சர் சொல்கிறாரு. செய்தியாளர்கள் 4 ஊடகங்களில் பார்க்குறோம். ஆனால் அப்படி எவரும் தொடக்க பள்ளிகளுக்கு வரல. உண்மையில் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் ஏற்கனவே இதற்கு போதுமான ஆட்கள் இருக்கிறாங்க. இதற்கான லேப் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பெல்லாம் இருக்குது. உண்மையில் யாருக்கு தேவை என்றால் தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு தேவை. நடுநிலை பள்ளிகளில் கூட ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகளிலும் தொடக்க கல்விகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தாவது குறைந்தபட்சம் இந்த கணினி இயக்குனர், கணினி, இணையதள வசதி இதை அரசு குறைந்தபட்சம் என்பதை உறுதிப்படுத்தும். ஒரு பள்ளிக்கு எப்படி குடிநீர் கழிவறை அவசியமோ அதுபோல இணையம், வலைதளம், கணினி இயக்குனர் இதை இருப்பதை உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் ஆசிரியர்கள் இதற்குள் மூழ்கி விடுவார்கள். ஏழை எளிய உழைக்கும் மக்களுடைய குழந்தைகள் கல்விக்காக பள்ளியை நோக்கி வருகிறார்கள். அவர்களை நாங்கள் பட்டினியோடு கல்வி பட்டினியோடே திருப்பி அனுப்ப வேண்டிய அவலநிலை வரும். அதற்கு அரசு தான் முழு பொறுப்பு. 3 நாள் நீங்கள் போராட்டம் பண்ணி எல்லாம் போராட்டம் அப்போ பள்ளி வந்து ஒரு குழந்தை தான் முடிச்சுட்டா குழந்தைகளுக்கு யார் பாருங்கள். பல மாவட்டங்களில் இப்போ ஆசிரியர்கள் 300, 500, 1000, 2000 அரசு நாங்கள் இந்த போராட்டத்தை 115 நாள் கால அவகாசம் கொண்டு அறிவித்தோம். ஆசிரியர்கள் இது போன்ற ஒரு போராட்டத்திற்கு சென்றால் அதை ஈடு செய்யக்கூடிய வழியில் பள்ளியில் தொடர்ந்து நடத்த வேண்டிய அளவிலான ஏற்பாடுகளை அரசும் கல்வித்துறையும் தான் செய்யும். நாங்கள் வருகின்ற பொழுது அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு வர முடியாது. ஏனென்றால் நாங்கள் வேலைக்கு போராட்டத்துக்கு வருகிறோம். என்னுடைய சாதியை கல்வித்துறையில் கொடுத்தோம். நாங்கள் போகிறோம், நீங்கள் வாங்கிக்கணும். மாற்று ஏற்பாடுகள் அவர்கள் தான் செய்யணும். அவர்கள் தான் விரைவு நடவடிக்கை எடுக்கணும். போர்க்கால அடிப்படையில் பேரிடர் காலத்தில் செய்வது போல் அவர்கள் தான் செய்யணும். இன்றைக்கு பள்ளி மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த ஆசிரியர் எந்த வகையில் பொறுப்பாக மாட்டார். அரசுடைய எத்தனை போக்கு தான் காரணம். மத்திய அரசு மத்திய அரசு உங்களுக்கு எவ்வளோ அதாவது பொதுவாக 88 போராட்டங்களுக்கு மத்திய அரசு ஞான முன்னேறி 88 இருந்து நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆனால் தொடர்ந்து இருக்கக்கூடிய மாநில அரசுகள் மத்திய அரசு ஞான ஊதியத்தை கொடுத்துவிட்டதாக கொடுக்கிறார்கள் ஒழிய நாங்கள் பெறவில்லை. ஒரு சிலருக்கு அடிப்படை ஊதியத்துக்கு மத்திய ஊதியம் கிடைக்கிறது, படிகள் எதுவும் கிடைக்கிறது. சிலருக்கு அடிப்படை ஊதியத்தையும் கிடைக்கிறது. ஒரு கொடுக்கப்பட்டது மத்திய ஊதியம் கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு ஒப்பீட்டளவில் மத்திய அரசு தான் ஊதியத்தில் அமைக்கிறது, மாநில அரசு ஊதியத்தில் அமைப்பது. அதனால் அதை கேட்கலாம். அது குறைவருக்கு நிறைவாக இருக்குது, பத்தலை கேட்கலாம். ஏன்னா அதுதான் அறிக்கை வச்சுருக்காங்க. அவங்க தான் கணக்கு போடுறாங்க, 2 வருஷம் ஆய்வு செய்கிறாங்க, அறிக்கை வச்சுருக்காங்க. மாநில அரசு அது மாதிரி எதுவும் இல்லை. நியாயமாக பார்த்தா மாநில அரசு ஊதிய குழுவை அமைக்கணும், கல்விக்குழு அமைக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஆசிரியர், அரசியல், ஓய்வூதியதாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவர்கள் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அறிக்கையை அவருக்கு வரணும். அவங்ககிட்ட இல்லாதனால நாங்கள் மத்திய ஊதியம் கேட்கணும். எல்லோருக்கும் மத்திய ஊதியம் கொடுத்து விட்டதாக சொல்ல முடியாது. இடைநிலை, தொடக்க நிலை ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய 2006 ஜனவரியிலிருந்து இன்றைய தேதி வரை தமிழ்நாட்டில் நியமனமாயிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் மத்திய ஊதியத்தை பெறவே இல்லை. இதை கடந்த 2 அரசுகளிடம் அந்த ஆசிரியர்கள் கொடுக்காமல் வஞ்சித்திருக்கிறது, ஏமாற்றிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் சொல்கிறார்கள்
மேடைகளில் பேசுகிறார்கள். நாங்கள் போராடும் போது எங்களோடு சேர்ந்து நின்று அந்த கோரிக்கை நியாயத்தை ஆதரிக்கிறார்கள். ஆட்சி கட்டிலுக்கு வந்ததுக்கு பிறகு இடைநிலை சாதாரண நிலை ஆசிரியர்களுக்கு மத்திய ஊதியத்தை தரவில்லை. அதை தர வேண்டும் என்பதுதான் இந்த 31 அரசு கோரிக்கைகளின் முதன்மையான கோரிக்கை. இந்த 12 கோரிக்கையை நிறைவேற்றலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கை முக்கியமான 2 நாங்கள் உயர்விற்கான ஊக்க ஊதிய உயர்வு கேட்டிருந்தோம். அது வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இந்த வலைதள இணையதள வலைதள பிணைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறது கேட்டிருந்தோம். நாங்கள் 2012 உயர்கல்வி படிக்கும் போது முன்னேற்பு அனுமதி கேட்டிருந்தோம். அனுமதி கிடைக்கல, முன்னேற்பு கேட்டிருந்தோம். 2012 இன்னைக்கு 12 ஆண்டுகளாக அந்த அனுமதி கிடைக்கல. அதை திரும்ப தரணும்னு சொல்லி கேட்டோம். இது போன்ற ஒரு 12 கோரிக்கை நிர்வாக ரீதியான கோரிக்கை, ஒரு உத்தரவில் சரி செய்யக்கூடிய ஒரு இதற்கு எந்த நிதி ஒதுக்கீடும் தேவையில்லாத கோரிக்கை. அதை கூட ஒரு நிர்வாக உத்தரவு போடுவதற்கு ஒரு சொத்து மையம் தீர்க்கப்படக்கூடிய அதையும் கூட அரசு அலட்சியமாக பார்த்தேன். அதனால்தான் இந்த போராட்டம் இவ்வளவு தீவிரமாக நடக்கிறது. இந்த போராட்டத்திற்கு தள்ளியது அமைச்சர், துறையினுடைய இயக்குநர்கள், செயலாளர்களுடைய சற்று கவனக்குறைவான நடவடிக்கைகள். இது 3ஆவது கோரிக்கை. இன்னைக்கு எத்தனை மாவட்டத்தில் வரதான்? நேற்றைக்கு 17 மாவட்டத்தில், 12 மாவட்டங்கள், நாளைக்கு 38 மாவட்டங்கள், மாநில பொருளாளர், தமிழ்நாடு